செய்தி நேரத்தின் பிரதான அனுசரணை பாரிஸ் லா சப்பல் விடி கேஷ் அண்ட் கரி. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா சப்பல். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவுடன் முக்கிய ஒப்பந்தங்களை செய்ய 14 பெய்ஜிங் பயணிக்கும் அனுர. இந்திய பிரதமரும் இலங்கை பயணத்துக்கு ஆயத்தம். அர்ச்சுனாவின் கருத்துரிமையை சஜித் அணி பறிப்பதாக குற்றச்சாட்டு. விசாரணைகள் இடம்பெறுவதாக கூறும் ஸ்ரீலங்காவின் சபாநாயகர். ஸ்ரீலங்கா தொல்லியல் திணைக்களம் வெறுகளில் திடீர் ஆக்கிரமிப்பு. புதிதாக முளைத்த அறிவிப்புக்கு தமிழர்கள் எதிர்ப்பு. தமிழகத்தில் இனங்காணப்பட்ட புதிய வைரஸ் தொற்று. மக்களுக்கு அச்சம் தேவையில்லை என்கிறார் சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியம். பிரான்சின் சர்ச்சைக்குரிய அதிதீவிர வலதுசாரி தலைவர் லூபன் மரணம். ஷார்லி ஹெப்டோ தாக்குதலின் 10வது ஆண்டுக்கு இன்று நினைவு. கனேடிய பிரதமர் ட்ரூடோவின் பதவி விலகலுடன் கனடாவை மீண்டும் சீண்டிய டொனால்ட் ட்ரம்ப். கனடா 51வது மாநிலமாக மாறவும் அழுத்தம். தொடர்பது விரிவான செய்திகள். சீனாவுடனான உறவுகளை மேலும் பலப்படுத்தும் வகையில் இன்று பல அமைச்சரவை பத்திரங்களுக்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வடக்கு கிழக்கில் சீன உதவிகள், சீன சந்தைக்கு கோழி ஏற்றுமதி, சீன ஊடக குழுமங்கள் மற்றும் ஒரே சீன கொள்கை உள்ளிட்ட பல அமைச்சரவை பத்திரங்கள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்பட்டுள்ளன. இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிறிய அளவிலான கடற்றொழிலாளர்களுக்கு 35.7 மில்லியன் ஜுவான்கள் செலவில் சீன மக்கள் குடியரசு மீன்பிடி வேலைகள், பொருத்து வீடுகள் மற்றும் அரிசி உள்ளிட்ட அவசர உதவிகளை வழங்கியுள்ளது. இந்த அனைத்து பொருட்களும் கடற்றொழில், நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சரால் கடந்த ஆண்டில் பொறுப்பேற்கப்பட்டதுடன் அரிசி மற்றும் மீன்பிடி வேலைகள் தற்போது தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்த அவசர மனிதாபிமான உதவி வழங்கல் சான்றிதழில் 2 நாட்டு அரசுகளும் கையொப்பமிடுவதற்காக கடற்றொழில், நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படுகின்ற ஒத்துழைப்புகளை பலப்படுத்தும் நோக்கில் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு மற்றும் சீன மக்கள் குடியரசின் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு மற்றும் சீன மக்கள் குடியரசின் தேசிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம், வரையறுக்கப்பட்ட ஐக்கிய பத்திரிகை கம்பெனி மற்றும் சீனாவின் சிங்குவா பத்திரிகை முகவர் நிறுவனத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம், அரசாங்க தகவல் திணைக்களம் மற்றும் சீனாவின் சிங்குவா பத்திரிகை முகவர் நிறுவனத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம், இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் மற்றும் சீன ஊடக குழுமம் இடையிலான ஒப்பந்தம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் சீன ஊடக குழுமம் ஆகியவற்றிற்கு இடையிலான ஒப்பந்தம் ஆகியவற்றிற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை தாய்வான் சீனாவின் ஒரு மாநிலமாக ஏற்றுக்கொள்ளும் ஒரே சீன கொள்கையை தொடர்ந்தும் கடைபிடித்து அதற்கிணங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இரு தரப்பினருக்கிடையில் ஏற்படுத்திக் கொண்டுள்ள ஒத்துழைப்புகளின் அடிப்படையில் சீனா ஊடக குழுமத்தின் நவீன தொழில்நுட்பம் மற்றும் நிபுணத்துவ அறிக்கையை பயன்படுத்தி இலங்கையை சீனாவின் சுற்றுலா பயணிகளுக்கான முதன்மை சுற்றுலா மையமாக மாற்றுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சீன ஊடக குழுமம் மற்றும் ஸ்ரீலங்கா சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடுவதற்கும் அமைச்சர் விஜித கேரத் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
சீனா சுங்க கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் இடையில் இலங்கையிலிருந்து கோழி இறைச்சி சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கான நிர்ணயிக்கப்பட்ட நடவடிக்கை முறைமைகளுக்கு இரு நாடுகளும் உரிய நடவடிக்கை முறைகள் தொடர்பாக பரிசோதித்தல், தொற்றுக்காப்பு மற்றும் சுகாதார தேவைகளை உள்ளடக்கிய ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கும் முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த ஒப்பந்தத்தில் சீனா சுங்க கட்டுப்பாட்டு நிறுவனம் மற்றும் அமைச்சுக்களுக்கு இடையில் ஒப்பமிடுவதற்கும் விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான விஜயத்திற்கான தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த பயணத்திற்கான திகதியை இருதரப்பினரும் இதுவரை உறுதி செய்யவில்லை எனவும் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வருடத்திற்குள் இலங்கை விஜயம் செய்வார் என கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இன்று செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஆண்டு டிசம்பர் மாத நடுப்பகுதியில் புதுடில்லிக்கு சென்றிருந்த போது இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்பை ஏற்று இலங்கை செல்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் கூறியுள்ளது. இந்திய பிரதமரான பின்னர் கடந்த 2015 ஆண்டு முதல் 2017 ஆண்டுக்கு இடையில் 2 தடவைகள் நரேந்திர மோடி இலங்கைக்கு சென்றிருந்தார். இந்திய பிரதமரின் விஜயத்திற்கு முன்னதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விரைவில் சீனாவிற்கு செல்ல உள்ளார். ஜனவரி மாதம் 14 முதல் 17 வரை சீனாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கொள்வார் என ஸ்ரீலங்கா அமைச்சரவையின் பேச்சாளர் கூறியுள்ளார். இன்றைய அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் ஸ்ரீலங்கா வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஆகியோர் செல்ல உள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கே வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் எவ்வாறு ஒரே நாடாக எண்ணி முன்னோக்கி செல்ல முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியால் தமக்கு உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்கப்படாமை குறித்து முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கான பதிலை கோரி சபாநாயகர் கோரி கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். சபாநாயகரே, எனது நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டமை தொடர்பாக டிசம்பர் மாதம் 18 உங்களுக்கு கடிதம் ஒன்றை வழங்கினேன். எனக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்கப்படுவதில்லை. இன்று ஜனவரி மாதம் 7 ஆகிறது. எனினும் இன்று வரை எனக்கு பதில் கிடைக்கவில்லை. எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளீர்கள். இன்று கூட நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்தும் எந்தவித பயனும் இல்லை. வெறுமனவே நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து மேலே பார்த்துவிட்டு திரும்புவதில் எந்த பயனும் இல்லை. தயவு செய்து இதற்கான பதிலை வழங்குங்கள். இது தொடர்பான கடிதம் எதிர்க்கட்சி தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவும் அதற்கான பதிலை எதிர்பார்த்துள்ளதாகவும் சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்த நிலையில் அதற்கு எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கஜந்த கருணாதிலக இவ்வாறு பதிலளித்தார். சபாநாயகரான உங்களை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சியில் உள்ள அணியினரும் கலந்துரையாடிய போது இது குறித்து கலந்துரையாடப்பட்டது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களின் ஆலோசனையை நாம் எதிர்பார்க்கின்றோம். எழுத்து மூலமும் நேரிலும் சந்தித்து இது தொடர்பாக தெரியப்படுத்தியிருந்தோம். எதிர்காலத்திலும் இது தொடர்பாக கலந்துரையாட முடியும். நாடாளுமன்றத்திற்குள்ளே எனக்கு உரையாற்றுவதற்கு முடியாவிடின், எதிர்க்கட்சி நேரத்தை ஒதுக்காவிடின் ஒற்றுமையாக நாட்டை கொண்டு செல்வது குறித்து எவ்வாறு சிந்திக்க முடியும்? இந்த நிலையில் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளரால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தொடர்பாக முன்வைக்கப்பட்ட விடயங்கள் குறித்து குழு ஒன்றை நியமிக்க தாம் யோசனை கூறியுள்ளதாகவும் அந்த குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறிவிப்பதாகவும் சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்திலும் ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களத்தினரால் காணி அபகரிப்பு செயற்பாடுகள் தமிழர் தாயக பகுதிகளில் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் வட்டவான் பகுதியில் நேற்று மாலை ஸ்ரீலங்கா தொல்லியல் திணைக்களத்தினரால் பதாகை ஒன்று நாட்டப்பட்டமையினால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் வட்டவான் பகுதியில் ஐக்கியம் வட்டவான் தொல்லியல் நிலையம் என குறிப்பிட்டு பதாகையொன்று நேற்று நடப்பட்டமை பிரதேச மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.
குறித்த பகுதியில் எவ்வளவு பகுதி தொல்லியல் திணைக்களத்திற்குள் உள்வாங்கப்பட்டுள்ளது, அதற்காக வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதா, எதிர்காலத்தில் இந்த பகுதி கையகப்படுத்தப்படுமா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தொல்லியல் திணைக்களத்தின் குறித்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. கடந்த 28ஆம் தேதி குச்சவெளி பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் பதாகை நடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1ஆம் தேதி மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சுத்தமான இலங்கை திட்டங்கள் தமது பயண சேவைகளுக்கு இடையூறு வழங்குவதான காரணத்துடன் தனியார் பேருந்து சங்கங்கள் பணி புறக்கணிப்பிற்கு தயாராகியுள்ளன. நாளைக்கிடையில் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஒன்றை அரசாங்கம் வழங்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியவற்றுடன் எதிர்வரும் 25ஆம் தேதி முக்கிய சந்திப்பொன்றை நடத்த உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருடன் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சந்திப்பை தொடர்ந்து கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். அந்தந்த கட்சிகள் யாரை கொண்டு வர வேணும் என்று விரும்புகின்றதோ அவர்கள் அந்தந்த தரப்புகளை சேர்த்துக் கொள்ளலாம். காரணம் இந்த வரப்போற 25ஆம் தேதி ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைய வேணும் என்பதற்காகவும், விசேஷமாக அரசியலமைப்பு சம்பந்தமாக கடந்த தேர்தலில் இந்த 3 தரப்புகளுக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய ஆணையை வழங்கியிருக்கின்ற நிலையிலே அந்த ஆணையை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொது நிலைப்பாட்டொன்றை ஏற்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் அந்த சந்திப்பு மேற்கொள்ளணும் என்று நாங்கள் இணங்கினோம். அப்ப அந்த சந்திப்பு சில வழியில ஒரு சில கட்சிகளுக்கு வேறு வேறு கட்சிகள் ஒரு கூட்டாக இருக்கின்ற இடத்துல அந்த தனித்தனி கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கலாம், அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாத நிபுணர்களை சேர்க்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கலாம். அந்த வகையிலே அந்த அனைத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில அவர்களுடைய அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் அமையலாம் என்ற ஒரு இணக்கப்பாடும் ஏற்பட்டது. இந்த முயற்சிக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஒரே உறுப்பினராக இருக்கும் தாம் தலைமை வகிப்பது தொடர்பாக கேள்வி எழுப்பப்படுவதாகவும் அவ்வாறான எண்ணம் தமக்கு இல்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். நான் வெறுமனே ஒரு ஏற்பாட்டாளர் மட்டும்தான் செயல்பட்டது. அதுக்கு காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு விடயத்தை உணர்ந்தது. இந்த தேர்தலுக்கு பிறகு வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கும். ஆனால் அந்த 19 பேர்ல அறுதி பெரும்பான்மை என்றது 10. இவருக்குமே எந்த ஒரு கட்சிக்கும் 10 ஆசனங்கள் கிடையாது. அதுவும் விசேஷமாக தமிழ் தேசிய நிலப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு குறைஞ்சது 10 உறுப்பினர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறோம். தமிழரசு கட்சி கேட்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொண்டு. ஆகவே நாங்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் என்ற வகையிலே எங்களுக்கு இடையிலே நாங்கள் ஒன்றுபட்டால் ஒரு பொது நிலப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வரக்கூடியதாக இருந்தால் வடகிழக்கிலே அறுதி பெரும்பான்மை 50 தான் இருக்கிறது. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமான ஆசனங்கள் இருக்கு. அவர்கள் சில வழியிலே விரும்பினால் அந்த பெரும்பான்மையை வைத்தும் இன்றைக்கு மக்கள் மட்டத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்து அவர்கள் ஒரு ஒற்றையாட்சியை ஒரு புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்கள் மீது திணிக்கிறதுக்கும் விரும்பலாம். அப்படி திணிக்கிறதாக இருந்தால் அவர்கள் காலம் தாமதிக்காமல் அவசரமாக பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு விரும்புகிறார்கள். அந்த வகையில நாங்கள் அந்த அவசரத்தை முழங்கி கொண்டு நாங்கள் இந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்த வேணும் என்ற விளக்கத்தோடு தான் நான் இந்த முயற்சிகளை ஒரு ஏற்பாடு செய்யறதுக்கு முன் வந்தேன். ஆகவே அந்த அவசரத்தையும் அவசியத்தையும் விளங்கி கொண்டு இதே சுத்திரன் நேர்மையாக இந்த விடயங்களை கையாளுறதுக்கு வேற எவரும் முன்வர தயார் என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயார். தமிழர் தாயகத்தில் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களை தடுக்க
ஸ்ரீலங்கா கடற்படையினரால் முடியாவிட்டால் அந்த பொறுப்பை தாயக கடற்றொழிலாளர்களிடம் வழங்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அந்நிய நாட்டவர்களின் வருகைக்கு ஸ்ரீலங்கா கடற்படையினர் பாதுகாப்பு வழங்குகின்றனரோ என்ற சந்தேகம் கடற்றொழிலாளர்களிடம் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை எமது நாடு, கடலால் சூழப்பட்ட பலம் பொருந்திய நாடு, வடக்கு கிழக்கு தமிழர்களின் பூர்வீக தாயகம். எமது நாட்டிற்கு எல்லைகள் உண்டு. அடுத்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லைகளை தாண்டி பெற முடியாது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு கடலிலே கண்காணிப்பதற்கு கடற்படை உண்டு. இங்கே வடக்கு பகுதியில் என்ன நடக்கின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. 4 மாவட்டங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு லட்சக்கணக்கான மீனவர்கள் வடபகுதியில் உள்ளனர். இவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்றது. செய்வதறியாது மக்கள் குமுறுகின்றனர். இந்திய இழுவை படகுகள் எமது மீனவர்களின் வாழ்க்கையை சிதைக்கின்றார்கள். கடற்படையினர் எமது நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதை விட இந்திய ரோலர்களின் சட்டவிரோத தொழில்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றார்களோ என்ற சந்தேகம் எமது மீனவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஏன், அண்மையில் மியான்மர் பகுதியில் இருந்து பழுதடைந்த படகில் வந்த அகதிகள் கூட முள்ளிவாய்க்கால் கரைக்கு வரும் வரை கடற்படைக்கு தெரியாது. இந்த நிலைமைகள் மாற வேண்டும். எமது மீனவர்கள் சுதந்திரமாக எமது கடலில் மீன் பிடிக்க வேண்டும். தங்களின் வாழ்வாதாரத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். சட்டவிரோத தொழில்கள் யார் செய்தாலும் தடுக்கப்பட வேண்டும். அந்நிய படகுகள் நுழைவதை கடற்படை தடுக்க வேண்டும். உங்களால் முடியாவிட்டால் எமது மீனவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள். இலங்கையின் பொருளாதார நடவடிக்கை வலுப்பெற வேண்டுமானால் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட்டால் புலம்பெயர் முதலீடுகள் அதிகரிக்கும் எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். முற்றாக ஒழிக்கப்படுகின்ற போதுதான் வெளிநாட்டில் இருக்கின்ற இலங்கையர்கள் தங்களுடைய முதலீடுகளை துணிச்சலாக வந்து இங்கு தங்களுடைய நிதியை இங்கு கொட்ட முடியும். கடந்த முதலீட்டாளர்களாக இருக்கின்ற இங்கு முதலீடு செய்தவர்கள் மீது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு நீதிமன்றம் செல்லுகின்ற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. அவர்கள் கூடுதலான நிதியை இங்கு வந்து போடுகின்ற போது அதை போட அனுமதி கொடுத்துவிட்டு பின்பு அதை பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக தடை செய்கின்ற அவர்களை கைது செய்கின்ற நிலை இருக்கின்றபடியால் இந்த பொருளாதார ரீதியாக எங்களுடைய இலங்கை தனவந்தர்கள் இங்கு வந்து தங்களுடைய பொருளாதார நிலைமைகளை உற்பத்தி செய்கின்ற அல்லது ஒரு ஃபேக்டரியை போடுகின்ற நிலைமை இருக்காது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இயற்கை வளம் மேலோங்கி இருக்கின்ற எங்களுடைய நாட்டிலே இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்குவோமாக இருந்தால் நிச்சயமாக யாருடைய கையையும் ஏந்த வேண்டிய அவசியம் எங்களுடைய நாட்டுக்கு இருக்காது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனையின் கீழ் அடுத்த மாதம் முதல் தனியார் பயன்பாட்டிற்கான வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட உள்ள நிலையில் அதனால் ஏற்படும் சவால்கள் குறித்து ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார். நாட்டில் உள்ள நிதி நெருக்கடி மற்றும் பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையின் நற்பெயரை உயர்த்துவது தூதுவரின் பொறுப்பு என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் ராஜதந்திர சேவைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் இலங்கையின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திய சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவும் புதிய நியமனங்களை பெற்றுக்கொண்ட ராஜதந்திரிகளிடம் இருந்து அவ்வாறானவற்றை எதிர்பார்க்கவில்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு ராஜதந்திர சேவைக்கான புதிய ராஜதந்திரிகளை நியமிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. கட்டார் நாட்டின் தூதுவராக RS கான் அசாத்தும், ரஷ்ய தூதுவராக SK குணசேகரவும், குவைத் தூதுவராக LP ரத்நாயக்கவும், எகிப்திய தூதுவராக ASK செலவரட்னவும், நியூசிலாந்து உயர்தானிகராக WGS பிரசன்ன ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராஜதந்திர சேவையில் 20 வருடங்களுக்கு மேலாக அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் இவ்வாறு ராஜதந்திர சேவைக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர்.
இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி செயற்படுமாறும் அந்த நாடுகளில் உள்ள அனைத்து இலங்கையர்களுக்கும் சேவைகளை வழங்குவதற்கு முன்னின்று பாரபட்சமின்றி நியாயமாக செயற்படுமாறும் புதிய ராஜதந்திரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். இலங்கை பணியாளர்கள் தொழில் புரியும் மத்திய கிழக்கு, தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் ராஜதந்திர சேவைகளை வழங்குவதில் அதிக கவனம் செலுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதுடன் இலங்கையில் முதலீட்டாளர்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் பணியை ராஜதந்திர சேவையினூடாக மேற்கொள்ள முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வருவது தூதுவருக்கு வழங்கப்பட்டுள்ள பாரிய பொறுப்பு எனவும் அதற்கு தேவையான ஆதரவை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் இடைமறிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட சுண்ணாம்புக்கல் வாகனத்தை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் இன்று விடுவித்துள்ளது. வடக்கிலிருந்து சுண்ணாம்பு கற்கள் ஏற்றிச் செல்லப்பட்ட தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமான கனரக வாகனம் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் வழிமறிக்கப்பட்டதை அடுத்து இரண்டு தரப்பினருக்கும் இடையில் சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தன. இதன் பின்னர் காவல்துறையின் தலையீடு காரணமாக குறித்த வாகனம் காவல் நிலையம் கொண்டு செல்லப்பட்டது. குறித்த வாகனம் உரிய அனுமதிகள் பெறாது வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக மக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் குறித்த வாகனத்தை தான் மறைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். எனினும் அவரது இந்த கருத்தை குறித்த வணிகத்தில் ஈடுபடும் வியாபார நிறுவனத்தின் உரிமையாளர் மறுத்திருந்தார். இந்த வழக்கானது நேற்று சாவகச்சேரி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த வாகனத்தை எடுத்துச் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதுடன் இன்று 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான பிணையில் சுண்ணாம்பு கல்லுடன் குறித்த வாகனம் விடுவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து கடல் வழியாக தமிழகத்தில் அகதிகளாக தஞ்சமடைந்த 13 குடும்பங்களைச் சேர்ந்த ஈழ அகதிகள் மீண்டும் தங்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறு கோரியுள்ளனர். இந்திய அரசால் வழங்கப்படும் எந்தவிதமான நிவாரண உதவிகளும் இதுவரை கிடைக்கப்பெறாத நிலையில் இலங்கை அகதிகள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை கையளித்துள்ளனர். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக ஈழத்தமிழர்கள் கடந்த 2022 ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் படகு வழியாக சட்டவிரோதமான முறையில் தனுஷ்கோடியில் தஞ்சமடைந்தனர். இதுவரை 309 ஈழ அகதிகள் கடல் வழியாக அகதிகளாக தஞ்சமடைந்து மண்டபம் ஈழத்தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை அகதிகளாக இந்திய அரசு இதுவரை பதிவு செய்யாத காரணத்தினால் இவர்களுக்கு இந்திய அரசால் வழங்கப்படும் எந்தவிதமான நிவாரண உதவிகளும் இதுவரை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் அகதிகளாக பதிவு செய்யப்படாமல் உள்ள ஈழ அகதிகளில் 13 குடும்பத்தினர் தங்களை படகு மூலம் அல்லது விமானம் மூலம் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறு கோரியுள்ளனர். சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மையாரின் 100வது ஜனன தின நினைவேந்தல் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. தெளிப்பளை துர்காதேவி தேவஸ்தான வளாகத்தில் அமைந்துள்ள அன்னபூரணி மண்டபத்தில் இந்த நினைவுகூரல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அன்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மையாரின் நினைவேந்தலானது தெல்லிப்பளை துர்கா தேவஸ்தான தலைவர் ஆர் திருமுருகன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மல்லாகம் பழம்பதி விநாயகர் ஆலயம் ஒன்றில் இருந்து அம்மையாரின் திருவுருவப் படம் தாங்கிய சிறப்பு ஊர்வலத்தை தொடர்ந்து அம்மையாரின் நினைவாலய வழிபாடு, உருவச்சிலைக்கான மரியாதை அளித்தலை தொடர்ந்து மண்டப நிகழ்வுகள் ஆரம்பமாகியிருந்தன. இதன்போது கல்வி மற்றும் மருத்துவம் ஆகியவற்றிற்கான நிதி உதவிகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை, புத்திஜீவிகள், பேராசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்தில் பாடசாலை நேரங்களில் கனரக வாகனங்களின் பயன்பாட்டை மட்டுப்படுத்துவதன் தேவை குறித்து வடமாகாண ஆளுநருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதே நேரம் யாழ் நகர் பகுதியில் அமைந்துள்ள சில வீதிகளை ஒரு வழி பாதையாக்குவதன் அவசியம் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுகாதார நகர திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பான கலந்தாய்வு வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. உலக சுகாதார நிறுவனத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. பாடசாலை நேரங்களில் கனரக வாகனங்களின் பாவனையை மட்டுப்படுத்துவதன் தேவைப்பாடு குறித்து ஆராயப்பட்டதுடன் யாழ் நகர பகுதியில் அமைந்துள்ள சில வீதிகளை ஒரு வழி பாதையாக்குவதன் அவசியம் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது.
இது தொடர்பில் யாழ் மாநகர சபை ஆணையாளர் ஊடாக குழு அமைத்து இறுதி தீர்மானம் மேற்கொள்ளுமாறு ஆளுநர் ஆலோசனை வழங்கினார். மேலும் யாழ் நகர மத்தியில் அமைந்துள்ள பேருந்து தரிப்பிடத்தின் ஊடாக எழுந்துள்ள நெருக்கடிகள் தொடர்பில் பல தரப்புகளும் சுட்டிக்காட்டினர். பேருந்து தரிப்பிடத்தை இடமாற்ற வேண்டிய தேவை உள்ளதாக குறிப்பிட்ட ஆளுநர் இது தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையினருடன் கலந்துரையாடி முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். திண்மக கழிவகற்றல் முக்கிய சவாலாக இருக்கின்றமை தொடர்பிலும் ஆராயப்பட்டது. எரியூட்டி அமைப்பதற்கான திட்டம் முன்மொழியப்பட்டாலும் அதற்கான நிதி மூலம் மற்றும் பொருத்தமான இடத்தை கண்டறிவது தொடர்பில் தொடர்ந்தும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடுமாறு ஆளுநர் அறிவுறுத்தல் வழங்கினார். யாழ் நகர பகுதியில் உள்ள பூங்காக்களை மேம்படுத்துவது மற்றும் நீச்சல் தடாகத்திற்கு பொருத்தமான இடத்தை கண்டறிவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ் நகரில் புத்தாண்டு தினத்திற்கு முன்னிரவு வேளை இளைஞர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தியவர்களில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர்கள் என கருதப்படும் மூவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக இருந்த குறித்த நபர்கள் யாழ் நகரில் நடமாடுவதாக யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைதான மூவரையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கிளிநொச்சி செல்வநகர் பகுதியில் வீடொன்றினை சேதப்படுத்தி தீயிட்டு எரித்துவிட்டு தலைமறைவாகியிருந்த சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் யாழ்ப்பாணம் 5ஆம் குறுக்கு தெரு பகுதியில் தலைமறைவாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கிளிநொச்சி காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபராக இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தர அதிகாரி WGM ஹேமந்தகுமார நியமிக்கப்பட்டுள்ளார். அரசாங்க அதிபர் பதவிக்கு நியமிக்கப்பட முன்னர் கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகமாக இவர் கடமையாற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேரளா கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை இளைஞர்களுக்கு விநியோகித்த சந்தேகத்தின் அடிப்படையில் 29 வயதான சந்தேக நபரை பெரிய நீலாவணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பன சட்ட நடவடிக்கைகளுக்காக கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீனாவுடன் முக்கிய ஒப்பந்தங்களை செய்ய 14இல் பெய்ஜிங் பயணிக்கும் அனுர. இந்திய பிரதமரும் இலங்கை பயணத்துக்கு ஆயத்தம். அர்ச்சுனாவின் கருத்துரிமையை சஜித் அணி பறிப்பதாக குற்றச்சாட்டு. விசாரணைகள் இடம்பெறுவதாக கூறும் ஸ்ரீலங்காவின் சபாநாயகர். ஸ்ரீலங்கா தொல்லியல் திணைக்களம் வெறுகலில் திடீர் ஆக்கிரமிப்பு. புதிதாக முளைத்த அறிவிப்புக்கு தமிழர்கள் எதிர்ப்பு. தமிழகத்தில் இனங்காணப்பட்ட புதிய வைரஸ் தொற்று. மக்களுக்கு அச்சம் தேவையில்லை என்கிறார் சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியம். பிரான்சின் சர்ச்சைக்குரிய அதிதீவிர வலதுசாரி தலைவர் லூபன் மரணம். ஷார்லி ஹெப்டோ தாக்குதலின் 10வது ஆண்டுக்கு இன்று நினைவு. கனேடிய பிரதமர் ட்ரூடோவின் பதவி விலகலுடன் கனடாவை மீண்டும் சீண்டிய டொனால்ட் ட்ரம்ப். கனடா 51வது மாநிலமாக மாறவும் அழுத்தம். இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.